வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயல்பாட்டில் ஏற்படுத்தும் நோக்கில் வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டு. நிதி மோசடி குற்றவியல் விசாரணை பிரிவு மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவு பற்றி பேசப்பட்டு வரும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே விளக்கம். அரசாங்கம் மஹிந்தவின் வீட்டை பெற்றுக் கொண்டால் அவருக்கு 10 வீடுகள் வழங்க மக்கள் தயாராக உள்ளார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயல்பாட்டில் ஈடுபடுத்துவதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவது தொடர்பாக நிதியமைச்சின் அதிகாரிகளோடு நடைபெற்ற முதல் கட்ட கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் பொருளாதார செயல்பாட்டை செயல்திறனுடன் திறமையாக கையாள்வது, பொது போக்குவரத்தை நிறுவுவதன் முக்கியத்துவம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற அம்சங்கள் ஆராயப்பட்டன. கடந்த காலங்களில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்காக பெரும் தொகை ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அது சிறந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படவில்லை என்பதையும், பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை தேசிய திட்டங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அதே நேரம் அரிசி உற்பத்தியாளர்களுக்கு நெல் கொள்வனவு செய்யும் கடன்களை 1 வருடத்திற்குள் வசூலிப்பதற்கான நடவடிக்கைகளும், அந்த துறையில் உள்ள அரிசி கையிருப்புகளை ஒழுங்குபடுத்துவது பற்றியும் கலந்துரையாடப்பட்டதுடன் பொருளாதாரத்தை கீழ்மட்டத்தில் இருந்து நகர்த்த வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தையும், அனைத்து பிரதேசங்களுக்கும் பொருந்தக்கூடிய பொருளாதார திட்டத்தை உருவாக்குவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தற்போதைய நிவாரணம் வழங்கும் முறையில் குறைபாடுகள் உள்ள நிலையில் அவற்றை சரி செய்ய தேவையான சமூகத்தை சரியாக அடையாளம் கண்டு செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். நிதி மோசடி குற்றவியல் விசாரணை பிரிவு மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்துரைத்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்ததோடு எதிர்வரும் மாதம் முதல் குறித்த விசாரணை பிரிவு மீண்டும் இயங்கும் என்றும் கூறினார். அதே நேரம் கடந்த காலங்களில் நடைபெற்ற மோசடி சம்பவங்கள் தொடர்பாக இராணுவத்தை சேர்ந்த 7 பேரும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட 15 பேரும் அவற்றை செயல்படுத்த உதவிய 15 பேரும் கைது செய்யப்பட்டதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையிலான துப்பாக்கி சூடுகளை தடுக்கும் நோக்கில் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்காக கொழும்பு நகரில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை அனுப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பயணிக்கவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அதே நேரம் இது இரு கட்சிகளின் முழுமையான இணைவு அல்ல என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவு பற்றி சமூகமளவில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது என்றும் இதனால் ஏற்பட்ட குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்கு அவர் தீர்மானித்திருப்பதாகவும் கூறினார். பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அவற்றில் ஒன்றாக ஐக்கிய தேசிய கட்சியும் இருப்பது உண்மை. இந்த நிலையில் இதனை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தார். மேலும் இது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைவது கூறுவது தவறாகும். அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் அமைக்கப்படும் எதிர்க்கட்சியில் இணைவதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கினார். தேர்தலுக்கு முன்னர் கொடுத்த வாக்குறுதிகளை ஜனாதிபதி இன்னமும் நிறைவேற்றவில்லை என்றும் அதற்கு எதிராக ஒரு பலமான எதிரணியாக கூடி பயணிப்பதுதான் எமது இலக்கு என்றும் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவின் வீட்டை பெற்றுக் கொண்டால் அவருக்கு 10 வீடுகள் வழங்குவதற்கு மக்கள் தயாராக உள்ளார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்திருந்த அவர் மஹிந்தவின் பாதுகாப்பை நீக்கினால் அவரின் பாதுகாப்புக்காக தெற்கிலிருந்து மக்கள் வருவார்கள் என்றும் கூறினார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் மஹிந்தவுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வீட்டை 44 லட்சம் ரூபாவுக்கு குத்தகைக்கு வழங்கி காட்டுங்கள். இந்த வீட்டிற்கு 44 லட்சம் ரூபாய் கொடுக்க சீனர்களுக்கே முடியும் என்றார். மஹிந்த ராஜபக்சவுக்கு 10 வீடுகள் வழங்குவதற்கான விருப்பம் மக்களிடையே இருப்பதோடு அவரது பாதுகாப்பை அகற்றினால் அவருக்காக தெற்கிலிருந்து மக்கள் வருவார்கள். சந்திரிகா குமாரதுங்க குடும்பம் தங்கள் காணிகளை நாட்டிற்காக பகிர்ந்து வழங்கியவர்களாக உள்ளனர் என்றும் அவர் தனது உத்தியோகபூர்வ வீட்டில் இருந்து வெளியேறியதன் மூலம் அவர்களின் நற்பெயருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது.
அதேபோல் மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவரும் நாட்டிற்கு சேவை செய்தவர்கள் என்றும் சாமர சம்பத் தசாநாயக்க கூறினார். அதே நேரம் எங்களுக்கு பாதுகாப்பு தரப்பினர் தேவையில்லை, ஆனால் இன்னமும் 6 மாதங்களில் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும். மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாக கூறிய அவர், இந்த காலப்பகுதியில் நாட்டில் 10 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் 7 மரணங்களும் இடம்பெற்றுள்ளன. வரலாற்றில் அதிகமான துப்பாக்கி சூடுகள் இந்த நேரத்தில் நடந்துள்ளதுடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் அது மாற்றப்பட வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு சுதந்திரமாக நடமாடும் சூழல் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்ட மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை என்பதால் அவர்கள் அரசாங்கத்தை ஆக்கிரமித்து விட்டார்களா என்று எண்ண தோன்றுகின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை பெற்றவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுவதாக அரசாங்கம் தெரிவித்தது. ஆனால் சில நபர்களின் பெயர்கள் மறைமுகமாக வெளியிடப்பட்ட போதும் உண்மையான பெயர் விவரங்கள் இதுவரை வெளிவரவில்லை என்பதோடு விநியோகிக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் இன்னமும் ரத்து செய்யப்படவில்லை. இதனால் மதுபானசாலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தை ஆக்கிரமித்து விட்டார்களா என்பது சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது என்றார். அதே நேரம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் உள்ளடக்கம் குறித்து அரச நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் உள்ளன. நாட்டை தூய்மைப்படுத்துவதாக கூறி பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளின் உதிரி பாகங்களை அகற்றுகின்றனர். ஆனால் உதிரி பாகங்களை அகற்றுவதற்கு முன்பு கால அவகாசம் வழங்க வேண்டும் மற்றும் அவற்றை இறக்குமதி செய்வதை தடுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் அரிசி மற்றும் மின் மாஃபியாவை இல்லாதொழிப்பதாக அரசாங்கம் கூறினாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே மாஃபியாக்களை இல்லாதொழிப்பதற்கான கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினை செயல்படுத்துங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். பெருந்தோட்ட பகுதிகளில் இன்றும் லயன் அறைகளில் மக்கள் வாழும் நிலையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பெருந்தோட்ட பகுதிகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட மக்களின் நலன் சார்ந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சுங்க தொழிற்சங்க கூட்டணி நேற்று தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதோடு இந்த முடிவுக்கு பின்னால் ஜனாதிபதியின் தலையீடு குறிப்பிடப்படுகின்றது. 323 கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை பரிசோதனை செய்யாமல் விடுவிக்க முயன்ற சுங்க பணிப்பாளரின் நடவடிக்கைக்கு எதிராக சுங்க தொழிற்சங்க கூட்டணி போராட்டத்தை ஆரம்பித்தது. இதற்கான பின்னணியில் கொள்கலன் பரிசோதனையை மேற்கொள்ளாமல் விடுவிப்பதை எதிர்க்கும் நோக்கில் சுங்க தொழிற்சங்க கூட்டணி கொள்கலன் பரிசோதனை நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதற்கும் நடவடிக்கை எடுத்தது. இந்த நிலையில் இந்த பிரச்சினை குறித்து ஜனாதிபதியுடன் செய்த கலந்துரையாடலின் முடிவில் தொழிற்சங்க நடவடிக்கை முடிவுக்கு வந்துள்ளதாக சுங்க தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து எப்போது வேண்டுமானாலும் வெளியேற தயார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நெலும் மாவட்ட பகுதியில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இதற்கான கடிதம் கிடைக்கும் வரை காத்திருப்பதாகவும் கூறினார். மேலும் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி பாதுகாப்பு சபையில் வெளியிட வேண்டிய விவரங்களை அரசியல் மேடைகளில் வெளியிடுவதாகவும் சுயாதீன காவல்துறை ஆணைக்குழுவில் அதிகாரம் செலுத்துவதற்கான உரிமை ஜனாதிபதிக்கு இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நாம் கூறும் வரை காத்திருப்பதை தவிர்த்து உடனடியாக வெளியேறுவது சிறந்ததாகும். இந்த பரிந்துரையோடு ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளும் இதேபோன்று நடவடிக்கை எடுப்பது சிறந்தது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியல் மாநாட்டில் அவர் கூறியதாவது, நாம் கூறும் வரை காத்திருக்காமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேற வேண்டும். அப்படி செய்யாத பட்சம் அவர் அந்த இல்லத்திற்கு வாடகை செலுத்தி அங்கு வசிக்கலாம் என்றார். அத்துடன் விரைவில் முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உள்ளிட்டோரின் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கான மதிப்பாய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியிருந்தார்.